ஹாய் வியூவர்ஸ், பாஸ் லேடிஸ் சேனல்லேருந்து மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பழுத்த மாம்பழத்தை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகையான மாம்பழம் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நார் நிறைய இல்லாத மாம்பழமாக பார்த்துக்கோங்க. நம்ம தோல் சீவி மாம்பழத்துலேருந்து பல்ப் எடுக்கிறத விட இது போல் கட் பண்ணிவிட்டு ஸ்பூனில் எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடுவோங்க. நாருள்ள மாம்பழ வகையை சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம குடிக்கும்போது மாட்டோங்க. அதனால தான் அது வேண்டான்னு சொன்னேன். மாம்பழம் எவ்வளோக்கு எவ்வளோ பழுத்திருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு கம்மியாக இனிப்பு தேவைப்படுங்க. ஸோ நல்லா பழுத்த மாம்பழமாகவே எடுத்துக்கோங்க. இனிப்புக்காக 2 டீஸ்பூன் சர்க்கரைக்கு பதில் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை 2 பேரிச்சம்பழம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ண பால் அது 1 கப் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தாக மிக்சரில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு சூடாக பால் கொடுக்கறதோட இது போல் சில்லுன்னு செஞ்சு கொடுங்க, ஈஸியாக குடிச்சிருவாங்க. நம்ம கார்னிஷிங்காக கொஞ்சமாக குங்குமப்பூவும் சாப் நட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா இந்த மேங்கோ மில்க் ஷேக்கோடவே கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, வால்நட் சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரெசிபி வியூவர்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிதிங் ஸ்பெஷல் சேனல்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ பேடா. அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். ஸோ பாலை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதித்து வரணும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு மாம்பழத்தை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது 1 கப் அளவுக்கு இருக்குது. ஸோ அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ பால் பவுடர் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இது நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நம்ம இதை மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காகணும். பேனில் ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேடா ஷேப்காக சைட்ஸ் எல்லாம் நம்ம லெவல் பண்ணிக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மேங்கோ பேடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மேங்கோ ரெசிபிக்கு நம்ம cooking.channelலேருந்து மேங்கோ ஜாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ், 2 இன்க்ரீடியன்ஸ் செஞ்சிடலாம். மாம்பழமும் வெல்லமும் வச்சு செய்கிறேன். இன்றைக்கி நான் வெல்லம் வச்சு செய்கிறேன். நீங்கள் ஜீனி வச்சு செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் பங்கனப்பள்ளி மாங்காய் எடுத்திருக்கேன். மாம்பழம் எடுத்திருக்கேன். இது நார் இல்லாத மாம்பழம், எந்த மாம்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா கலராக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பங்கனப்பள்ளி மோஸ்ட்லி இந்த கலரில் தான் வரும். பட் இதோட டேஸ்ட் செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ 1 கப் மாம்பழம் பல்ப்புக்கு 1 கப் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம்ன்றதுனால இது நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணி நம்ம மெல்ட் ஆனோடனே வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் தூசி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வடிகட்டி நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ 1 கப்புக்கு 1 கப் அப்படின்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் மாம்பழம் ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டான மாம்பழம் தான். ஸோ நம்ம எடுத்து வச்சிருக்க மாம்பழம் சதை எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் இன்னைக்கு லைட்டாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கேன். ஏன்னா 1-2 திப்பி சாப்பிடும்போது ஜாமில் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஒரு அடிகனமான அகலமான பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சிருக்க வெள்ளை தண்ணி எடுத்து வச்சிருக்கோம்ல, அதையும் மாம்பழ பல்ப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கிண்டி பார்த்துட்டே இருக்கலாம். கிண்டும் போது ஜாம் பதம் எப்படி வந்துருச்சு அப்படின்னு தெரியும்னா, இப்படி கோடு போட்டிங்கன்னா இது சீக்கிரமா சேர்ந்துரும். ஸோ சேர்ந்துருச்சு அப்படின்னா இது நல்ல பதம் கிடையாது. ஸோ அது ஃபுல்லாக ஸ்டேபிளாக எப்படி நிற்கணும், அதுதான் நமக்கு கரெக்டான பதம். ஸோ அது மாதிரி நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நம்ம கிண்டிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கரெக்டான பதம் தெரிஞ்சிடும் நமக்கு. இப்போ பாருங்க, உங்களுக்கு மூவ் ஆகாமல் அப்படியே நிற்கிது. ஸோ இதுதான் நம்மளோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இது நம்ம இப்போ நம்ம அந்த பதத்துலேருந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் 4 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் மட்டும்
ஆட் பண்ணுறேன். ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம வந்து அடுப்பை வந்து உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இது கூல் டவுன் ஆனோடனே நம்மளோட ஜாரில் வந்து நம்ம வந்து கிளாஸ் ஜாரில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள் பர்ஃபெக்டான ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணும்போது எதுக்கு நம்ம கடையில் வாங்கணும்? கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.